வாஷிங்டன் சுந்தர் இங்கிலாந்து வீரர்களுக்கும் ஆரி ப்ரூக்குக்கும் சவுக்கடி கொடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன் இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்க? இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் 36 பந்துகள்ல 53 ரன் அடிச்சிருக்காரு. இதுல 4 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. எப்படி இவ்வளவு அதிரடி ஆடினாருன்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே இந்த இடத்துல கொஸ்டின். ஆனா ரவி சாஸ்திரி அவர்கள் கமெண்டேட் இருக்கும்போது சரியா பாயிண்ட புடிச்சு பேசிட்டாரு. ஹாரி ப்ரூக் அவர்கள் 4th டெஸ்ட்ல இந்த இடத்துல டிரா ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் அந்த இடத்துல சதத்தை அடிக்கணும்லாம் ஆடல, டிரா அடிக்கணும் ஆகணும்னு மட்டும்தான் ஆடுனாங்க. ஆனா அந்த நேரத்துல சரி ஓகே இது டிரா ஆகிடும் ஆகியான காரணத்தினால ஸ்டோக்ஸ் வந்து தன்னுடைய பவுலர்களுடைய சுமையை குறைக்கணும், அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இடையில வந்து கை கொடுத்தாரு. அந்த நேரத்துல ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் 85-90 இருந்தாங்க. அதுவும் இல்லாம வாஷிங்டன் சுந்தருக்கு மெய்டன் டெஸ்ட் 100 ஆகியான காரணத்தினால சேன நாடுகள்ல ஒருத்தன் போயிட்டு 100 அடிக்கிறானா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இந்த இடத்துல நம்பர்ஸ்க்காகவோ சாதனைக்காகவோ விளையாடல, அதுதான் உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்துல சரி ஓகே 2 நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதுக்கான பலனாக இந்த இடத்துல வந்து வாஷிங்டன் சுந்தரம் ஜடேஜாவும் 100 அடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதுல பிரச்சனையே கிடையாது. அது வரைக்கும் ஸ்டோக்ஸ் அவர்கள் பொறுத்து இருக்கலாமே. ஆனா இந்த நேரத்துல ஹாரி ப்ரூக் அவர்கள் தன்னுடைய வாயை கட்டுப்படுத்தாம என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவ்வளவு அதிரடி உனக்கு சதம் வேணும்னா நீ அதிரடியா ஆட வேண்டியதானே, இதுக்கு பொறுமையா ஆடிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிருக்காரு. ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது, நாங்க எப்படி வேணாலும் விளையாடுறோம், உனக்கு என்ன வந்துச்சு? அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணி ஆடுறது தான் விதி. டெஸ்ட் எப்படி விளையாடுவாங்க, அதிரடியாவா விளையாடுவாங்க, அது அவங்களுக்கு தெரியவே தெரியாதா? அப்படிப்பட்ட நேரத்துல இந்த ரவி சாஸ்திரி என்ன சொல்லியிருக்கிறார்னா, இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் பதிலடி கொடுக்கிற மாதிரி ஹாரி ப்ரூக்கிற்கு இந்த இடத்துல விலாசி தள்ளி இருக்கிறாரு. கஸ் ஹட்கின்சன் இன்னொரு பக்கம் ஜோஸ் டங் 2 பேர் ஓவர்லயுமே பொளந்து கட்டி இருக்காரு 6 அடிச்சு. அதுவும் பவுன்சர் பால் வாஷிங்டன் சுந்தருக்கு வீக்னு சொல்லுவாங்க, விமர்சனமும் செஞ்சாங்க. அவங்களுக்கும் சேர்த்து பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் அந்த மாதிரியான பந்துகளே லெக் சைடுல ஒரு பக்கம் 6 அடிச்சிருப்பாரு. இப்படிப்பட்ட சாதனையை பண்ணி 50 அடிச்சாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜாவும் 50 அடிச்சிட்டாரு. அவர் பல சாதனைகளை முறியடிச்சுட்டே வராரு. அவரா ரிட்டையர்ட் ஆனாதான் இந்தியா டீம்ல இருந்து இதுக்கப்புறம் விடுவிக்கப்படுவார். அந்த மாதிரியான ஆட்டங்களை மட்டும்தான் ஜடேஜா அவர்கள் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த போட்டியில 50 அடிக்கலனா நீங்களே நினைச்சு பாருங்க, 374 இலக்குன்றது பெருசு. அந்த இலக்க கொடுக்க முடியாம நம்ம தவிச்சிருப்போம். 320 310 கொடுத்திருப்போம். ஜடேஜா மட்டும் 50 அடிக்கலனா. எல்லா நபர்களும் அடித்தது உண்மைதான். ஆனா ஆல்ரவுண்டர்களாக இருக்கக்கூடிய வாஷிங்டன் சுந்தரம் ஜடேஜாவும் தொடர்ந்து இந்த மாதிரி அடிக்கிறது எல்லாருக்குமே, அதுவும் இங்கிலாந்து வீரர்களுக்கே வியப்படைய வைக்கிறது. இதுல முக்கியமா நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு நாம கில்லோடைய விக்கெட்டை இழக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பப்பட்ட ஆகாஷ் தீப் அவர்கள் 66 ரன் அடிச்சிருக்கிறாரு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இவர் நைட் வாட்ச்மேன்லாம் இல்ல, ஃபுல் பீரியட் பேட்ஸ்மேன் தான் சொல்ல முடியும். ஏன்னா கில்லே ஒரு பக்கம் 11 ரன் 14 ரன்ல வெளியேறிட்டாரு. ஆனா ஆகாஷ் தீப் 66 ரன் அடிச்சு இந்த இடத்துல 374 இலக்கு போறதுக்கு காரணமா இருந்திருக்கிறாரு. இப்படிதாங்க இந்திய அணி தொடக்கத்துல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 224 அடிச்சது. அதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அணி 247 அடிச்சு 23 ரன்கள் முன்னிலையில் இருக்கிறது. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்திய அணி 396 ரன்கள் அடிச்சு முன்னிலையில 23 ரன்கள் இருந்தாங்களா, அதை கழிச்சுட்டா 373 மட்டும் தான் வரும். ஃபோர்த் அதாவது 4வது இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அணி என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா இந்த இடத்துல வந்துட்டு 374 அடிச்சால் வெற்றி என்ற இலக்குடன் தான் பேட்டிங்கா களம் இறங்கிறாங்க. களம் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த ஓவல் கிரவுண்டினுடைய சாதனையை பார்த்தா எவ்வளவு இலக்க 4வது இன்னிங்ஸ்ல போயிட்டு, அதாவது இங்கிலாந்துடைய 2வது இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணிருக்காங்கன்னு போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. 263 ரன் 1902 123 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த ஓவல் கிரவுண்ட்ல சேஸ் பண்ணிருக்காங்களே. ஆகையான காரணத்தினால இதுலயே 80% இந்தியாவிற்கு வெற்றி. அதுவும் இல்லாம முக்கியமா சொல்லணும்னா இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது, கண்டிப்பா டிரா பண்ண முடியாது. வெற்றி யாரோ ஒருத்தருக்குன்னு தீர்வு பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த இடத்துல ஆட்டத்தினுடைய போக்கும் இருக்கிறது. ஆனா முடிவு என்னவா இருக்குன்னா, கண்டிப்பா இந்தியா வெற்றி பெறுவதற்குரிய சான்ஸ் 90% இருக்கிறது. நாம முன்பு நடந்த சாதனைகள், அந்த ஒரு இலக்குகள் சேஸ் பண்ணது, எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது 123 வருஷத்துக்கு முன்னாடி தான் சேஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் 263 மட்டும் தான். ஆனா தற்சமயத்துல ஓவல் கிரவுண்ட்ல இங்கிலாந்துக்கு எதிராக ஸ்ரீலங்கா விளையாடும் போது ஸ்ரீலங்கா ஒரு 250 ரன்களை ஈஸியா சேஸ் பண்ணிருக்காங்களே. அப்போ இது பேட்டிங் பிச்சா மாற்றப்பட்டு இருக்கிறதான்ற ஒரு டவுட்டும் இருக்கிறது. ஆகியான காரணத்தினால 10% 374 இலக்கையும் சேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அதுவும் இல்லாம பிராண்டன் மெக்கலம் 2022 இருந்து பதவியேற்றதிலிருந்து இந்தியாவிற்கு எதிராக 378 ரன்லாம் ஈஸியா சேஸ் பண்ணி இருக்காங்க. இது பேஸ்பால கொண்டு வந்ததனால மட்டும்தான். ஆனா அதுக்கு முன்னாடி, அதாவது 2022க்கு பிறகு இன்னொரு போட்டி, இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அதாவது ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபில முதல் டெஸ்ட்ல 371 ரன்னை இங்கிலாந்து சேஸ் பண்ணியிருக்கும். ஆகையான காரணத்தினால இவங்களுக்கு அந்த தெம்பும் இருக்கிறதுனால 374 ஈஸியா சேஸ் பண்ணுவாங்க. இன்றைய நாட்கள்ல, அதாவது இந்த 4வது நாள்ல 324 மட்டும் தான் இங்கிலாந்துக்கு தேவை வெற்றி
பெறுவதற்கு. ஆனா இந்தியாவுக்கு 8 விக்கெட் மட்டும் தான் தேவை. ஏன்னா ஒரு விக்கெட் தானே இருந்தது, அதுவும் ஜாக் ராலி 14ல அவுட் ஆயிட்டாரு. யார் ஓவர்ல? இந்த இடத்துல சிராஜ் ஓவர்ல லாஸ்ட் ஓவர்ல அரெஸ்ட் ஆகி இருக்கிறாரு ஜாக் ராலி. அதுவும் ஃபுல் லென்த் போல்டு, ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்கப்புறம் பேசவே முடியாது. லாங்ல வந்து எவனோ ஒருத்த சிவப்பு கலர் துணியை போட்டிருந்தானா, அதனால ஆகையால ஓரம் வர வச்சானா, அதுவும் இல்லாம ஓடி வந்தவனை நிக்க வச்சல, ஆகையால தான் உன்னை பெவிலியன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு சிராஜ் அவர்கள் அனுப்பி விட்டாரு. ஆனா நாம என்னதான் நம் நாட்டு வீரர்களுடைய பெருமைகளை பேசினாலும் ஒரு பக்கம் பென் டக்கெட் உள்ள களத்துல இருக்கிறாரு. 50 ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழந்து 324 அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் 4வது நாள் ஆட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது, ஏன் 5வது நாள் ஆட்டம் வரைக்கும் இழுத்துட்டு போனாலும் 324 ஈஸியா அடிக்கக்கூடிய நிலைமையில தான் இங்கிலாந்து அணி வீரர்களும் இருப்பாங்க. அதுக்கு தான் ஜோஷ் டங் என்ன வாயை விட்டுருப்பாருன்னா, எங்களுடைய அணி வீரர்கள் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு கண்டிப்பா இந்த போட்டியை வெல்வார்கள், அதுவும் இல்லாம என்ன வரைக்கும் பேட்டிங் வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. என்ன மாதிரியான ஒரு நக்கலான பேச்சு தெரியுமா இது? அதுவும் இல்லாம என்ன வரைக்கும் பேட்டிங் எடுத்துட்டு வராங்கன்னா கண்டிப்பா நான் சிறப்பா விளையாடி இங்கிலாந்தை வெற்றி பெற செய்வேன்னு சொல்லிட்டு அழுத்தமா சொல்லி இருக்கிறாரு. எங்க சொன்னாருன்னு தானே கேக்குறீங்க? இவர் 125 ரன்னை கொடுத்துட்டு 2வது இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுத்திருப்பாரு, முதல் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. சரி, இவரை பேட்டி எடுப்போம்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் பேட்டியில இவர் இந்த மாதிரி இந்திய வீரர்களை நக்கல் அடிச்சிருக்கிறாரு. அப்போ இந்திய பவுலர்கள் இந்த இடத்துல சரியா வீச மாட்டாங்கன்னு சொல்ல வராரா, இல்ல இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் சரியா விளையாடுவாருன்னு சொல்ல வராரான்றது புரியல. ஆனா ஆட்டத்தினுடைய முடிவின் பொழுது கண்டிப்பா ஜோஷ் டங்கினுடைய வாயை அடைக்கிற மாதிரி தான் இந்திய வீரர்கள் செயல்படுவாங்க. அதுலயும் முக்கியமா சிராஜ் பத்தி சும்மாலாம் சொல்லக்கூடாது. மனுஷன் 150 ஓவரை வீசி இருப்பாரு 5 டெஸ்ட் போட்டிகள்ல தொடர்ந்து. பும்ரா கூட ஓய்வு எடுத்துட்டாரு, இன்னொரு பக்கம் ஆகாஷ் தீப்பும் ஓய்வு எடுத்துட்டாரு, பிரசித் கிருஷ்ணாவும் ஓய்வுல இருந்தாரு, எல்லாருமே ஓய்வு எடுத்துக்கிட்டாரு. ஆனா இந்த இடத்துல பேட்ஸ்மேன்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய சூழல் அமையாது. ஏன்னா அவங்க பேட்டிங் ஆட போறாங்க, ஓடி வந்து போலிங்க போட போறாங்க, ஃபாஸ்ட் போலிங் கூட போட மாட்டாங்க, ஸ்பின்னர் கூட ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல சிராஜ் 140 கிலோமீட்டர் ஸ்பீட் போடுகிற ஒரு பவுலர் கிட்டத்தட்ட 150 ஓவர்களை வீசுவதற்கு தயாரா இருக்கிறார். எந்த நேரத்துல பால கொடுத்தாலும் நான் போடுறேன்டா, உனக்கு என்னடா கவலை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்லுக்கு சாதகமாக ஒரு பக்கம் பக்கபலமாக இருக்கிறார். இந்த இடத்துல 100 அடிச்சதன் மூலமாக ஜெய்ஸ்வாலினுடைய சாதனை நிறைய பேரோட ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அதுவும் சச்சின் அவர்கள் 23 வயசுக்குள்ளார கிட்டத்தட்ட 15 100 அடிச்சிருக்கிறாரு, கவாஸ்கர் 400 தான் அடிச்சிருக்கிறாரு. ஆனா இப்பொழுதே இப்போ 23 வயசுல ஜெய்ஸ்வால் அவர்கள் தற்சமயம் இங்கிலாந்துல போயிட்டு 400 ஈக்குவல் பண்ணி கவாஸ்கரோட சாதனையை உடைச்சிருக்கிறாரு. அப்ப சேவாகோரோட சாதனையை எப்படி ஈக்குவல் பண்ணிருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட இந்திய மண்ணுக்கு வெளியில போயிட்டு அதிகமான 100 அடிச்சது 400 வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அடிச்சிருக்காரு. இந்த இடத்துல சேவாக்கும் 400 தான் அடிச்சிருக்காரு. ஆனா இங்க அதிகமா அடிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கவாஸ்கர் 15, KL ராகுல் 7 அடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சாதனைகளை ஜெய்ஸ்வால் பண்ணி இருந்தாலும் 2 போட்டிகளா விமர்சனம் சந்திச்சாரு. அதாவது இவரால் ஆட முடியல, இவருடைய வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறமா ஜெய்ஸ்வாலை ஈஸியா விக்கெட் எடுத்துருவாங்க, அடுத்தடுத்த போட்டிகள்ல இவர் சொற்ப ரன்கள்ல வெளியேறுவாரு. ஏன்னா டக் அவுட்டோட ஆனாரு 4th டெஸ்ட்ல, அதுக்கு முன்னாடி 3rd டெஸ்ட்ல எல்லா இடத்துலயுமே டக் அவுட் ஆனாரு. முதல் டெஸ்ட்ல மட்டும்தான் 100 அடிச்சாரு. இப்படி இந்திய வீரர்கள் பல சாதனைகளை செஞ்சாலும் இந்த சாதனையெல்லாம் இந்த இடத்துல கை கொடுக்காது. ஏன்னா இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்குல முன்னிலையில் இருக்கிறாங்க. இந்த போட்டி சமன் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஒன்னு வெற்றி பெறணும் இந்தியா, இல்ல தோல்வி அடையணும். ஆகையான காரணத்தினால இந்த இடத்துல நாம சமனை சரி செய்ய போறோமா, இல்ல சமனை விட்டு கொடுத்து ஒரு பக்கம் இங்கிலாந்தை வெற்றி அடைய செய்ய போறோமான்ற கேள்விக்குறிக்கு பதில் இன்றைய போட்டியில தான் இருக்கிறது. அதுவும் இல்லாம இந்த இடத்துல இந்தியா இங்கிலாந்தை வீழ்த்துமா வீழ்த்தாதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பாரிவள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.